ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா? செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. பரபரக்கும் அரசியல் வட்டாரம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஓராண்டுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஜாமீன் கேட்டு தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வந்தார். அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட வந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அவருக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜாமீனில் வெளியே வந்த சில நாட்களிலேயே செப்டம்பர் 29ஆம் தேதி அவர் அமைச்சராக மீண்டும் பதவியேற்றார். எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்தி வழக்கு தொடரப்பட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கில் தைரியமாக சாட்சி சொல்வதற்கு சாட்சிகள் தயங்குகின்றனர். எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். வழக்கில் எந்த சாட்சியும் அச்சுறுத்தவில்லை. மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு உகந்ததல்ல என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நிராகரித்தனர். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது குறித்து விளக்கம் அளித்த நீதிபதிகள், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த பொழுது இந்த சூழல் வேறு, தற்போது சூழல் வேறு. ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் அமைச்சர் பதவி இல்லை. சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நன்னடத்தை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தால் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினோம். செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என சிறப்பு மனு தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பிறகு அமைச்சராகிவிட்டார். ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி புகார்தாரர்களுடன் செட்டில்மெண்ட் செய்து கொண்டது நினைவில்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தற்போது அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? சாட்சியை செந்தில் பாலாஜி கலைக்க மாட்டார் என்பதை ஏற்க முடியாது. ஜாமீன் கிடைத்ததும் அமைச்சராக பதவியேற்றது நேர்மையான செயல் அல்ல என தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது நாங்கள் செய்த தவறு. இதுவே தவறான உதாரணமாகிவிட்டது என தெரிவித்த நீதிபதிகள், ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கெடு விதித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.